பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஒரு வசனத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 115வது சங்கீதம் அதனுடைய 12வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் நம்மை நினைக்க வேண்டும். அப்படி என்றால் ஆண்டவருக்கு பிரியமானதை நாம் யோசிக்கும் போது, கர்த்தர் விரும்புகிற காரியங்களை நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நாம் செய்யும் போது, கர்த்தர் நம் மேல் நினைவாயிருக்கிறார். அவர் நம்மை நினைக்கிறார். அவர் நம்மை நினைக்கும் போது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எந்த சூழ்நிலையிலுமே கர்த்தர் நம்மை வெட்கப்பட்டு போகும்படி விடவே மாட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எதை குறித்தும் நீங்கள் கலங்க வேண்டாம். ஆண்டவர் வேதத்தில் நாம் பார்க்கும்போது, அவர் யெகோவாயீரே, அவருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். உங்கள் தேவைகள் அவருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். உங்கள் குறைவுகள் அவருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். எந்த சூழ்நிலை, எந்த காரியங்களை குறித்து நீங்கள் பயந்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, அந்த காரியங்கள் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். அவர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேலைக்காக நன்றி. வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நீர் அற்புதம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளையுடைய கலக்கங்கள், கண்ணீர், துக்கம் எல்லாம் மாறி ஒரு சமாதானம் உண்டாக தேவனீர் கிருபை செய்வீராக. உடைய கரத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.